இப்போ நான் அன்றைக்கி கூட ஒரு ஒரு சட்டத்தை ஒரு விஷயம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் ஜும்மா நாளில் இந்த தவறு நடக்குது. ஜும்மா நாளில் பார்த்தீங்கன்னா சில மக்கள் வராங்க, பள்ளிக்கு வராங்க. இப்போ இமாம் வந்து மிம்பரில் உட்காந்துட்டார். இமாம் என்ன செஞ்சிட்டாரு? மிம்பரில் உட்காந்துட்டார். இப்போ அதான் சொல்கிறாங்க, மொதல் என்ன செய்கிறாரு? அதான் சொல்கிறார். சரியா? இப்போ வந்தவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதான் முடியும் வரைக்கும் அப்படி நின்று கொண்டு இருக்கிறாங்க. அதான் முடியும் வரைக்கும் அப்படி நின்று கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அதான் முடிஞ்ச பிறகு 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதான் முடிஞ்ச பிறகு 2 ரக்காத் தொழுகிறாங்க. இது வந்து தவறு. ஏன் தவறுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அதானுக்கு பதில் சொல்கிறது இந்த இடத்துல சுன்னா. இமாம்ட ஹுத்பாவை கேட்குறது வாஜிப். இமாம்ட ஹுத்பாவை கேட்குறது என்ன? கட்டாயம். அது வந்து கட்டாயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள் தான். புரியுது அவன் சொல்கிறது? அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் என்ன செய்யணும்டா, அதான் சொல்லும் போதே சுன்னத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா அவர் அதானுக்கு பதில் சொல்கிறது என்ன? சுன்னத். அதானுக்கு பதில் சொல்கிறது சுன்னத். ஆனால் இமாம்ட உரையை கேட்குறது வாஜிப். அப்போ எனவே நாங்கள் அந்த இமாம் ஹுத்பாவை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அதை தொழுது கொள்ள முடியும், அங்கே என்ன செஞ்சிடணும்? தொழுது வேணும். இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? இப்போ இமாம் ஹுத்பாவை ஆரம்பித்தால் தொழக்கூடாதா? இமாம் ஹுத்பாவை ஆரம்பித்தால் தொழக்கூடாதாண்டா? தொழக்கூடாது இல்லை, அதுக்கு பிறகு வருவாங்களே அவங்க தொழலாம். இமாம் ஹுத்பாவை ஆரம்பித்த பிறகு சில அவங்க வருவாங்களே, சொல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல, 2 ரக்காத் தொழாமல் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. சுருக்கமாக 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்க. அப்படியானவங்க என்ன செய்வாங்க? தொழுவாங்க. என்ன தொழாமல் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, சுருக்கமாக அவசரமாக 2 ரக்காத் என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எது, அதுக்கு முன்னால் வந்துட்டாங்க, அதான் சொல்லும்போது வராங்க என்றால் அந்த இடத்துல என்ன செய்கிறது? அதாவது அதான் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை, என்ன செய்யணும்? தொழுவேன். அடுத்து இமாம் ஹுத்பா ஆரம்பித்தா அதுக்கு நாங்கள் செவி தாழ்த்துறது என்னது? அது வாஜிபில் கட்டாயத்தில் உள்ளது.